சார் இப்போ ப்ரெசென்ட்டாக எதுவும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த லீகாலிட்டிக்குள்ளெல்லாம் போக வேணாம் சார். நான் தான் அதுக்குள்ளே போகல. இந்த ஆன்டி டேட் மேட்டரையோ இல்லை கோர்ட்டில் என்ன மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆச்சோ இதெல்லாம் நான் பேசவே இல்லை. அதை ஜனங்க மொழி பேசுறதும் சரியா இருக்காது. இல்லை இல்லை சார், டேட் வந்து சார் நான் கொடுத்தேன் சார். டேட் வந்து சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு அடுத்த டிஸ்கஸ் போஸ்ட் நான் சொல்றேன். நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் என்ன விஷயம் சொல்றேன் பப்ளிக் தெரியட்டும் சார். என்ன விஷயம் சொல்றேன் சார். நீங்க வந்து யாருக்குமே ஸ்பீட் போஸ்ட் அனுப்பல சார். ஓகே, அது ஒத்துக்கிறேன். நீங்க வந்து டிஏஓ உடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறீங்க. அவர்கிட்ட கொடுத்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொல்றீங்க. எந்த டேட்ல இருந்தது? டேட் எந்த டேட்ல இருந்தது? இல்ல நான் சொல்லிடுறேன். நவம்பர் நான் சொல்லிடுறேன். நான் என்ன பேச விடுங்க. நவம்பர் மாசம், நவம்பர் 2024 இவங்களுக்கு நான் பீமோ கேன்சலேஷனுக்கு ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டு எல்லாருக்குமே சர்வ் பண்றேன். இவங்க அப்போ கலெக்டர் கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. பீமோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு லேண்ட் அசைன்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதை கன்சிடரேஷன்ல எடுத்துக்கிறோம். டிசம்பர் 19 அன்னைக்கு நான் இவங்களுக்கு நம்பர் 6 கொடுக்குறேன். நம்பர் 6 என்ன கொடுத்தா, நாங்கள் எப்பயுமே வந்து காப்பி வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு சர்வ் பண்ணி சர்வ்ட காப்பி வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆமாம், அது யூஸ்வலாக நடக்கிறது தான். ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ இன்டென்ஷனோட பண்ணுறத கோர்ட்டுக்கு போகணும். அது கோர்ட்டுக்கு போகிற மைண்ட் செட்டில் எங்களுக்கு கிடையாது. நம்ம பப்ளிக் இல்லை சொல்லிடுறேன், பப்ளிக்கு நம்ம வந்து காப்பி சர்வ் பண்ணணும். த்ரூ எங்களுடைய மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லெவல் ஆஃபீஸர், வில்லேஜ் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ அந்த செட்டப்பில் கொடுத்து சர்வ் பண்ண சொல்கிறோம். இதில் ஒரு 7 மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. 23rd நினைக்கிறேன், 23rd டிசம்பர் ரிசீவ் பண்ணிக்கிறேன். சாரி 29 டிசம்பர், 19th டிசம்பர் நான் ஆர்டர்ஸ் போடுறேன். ஜனவரியில தான் சார் அவங்க இல்லை, நான் சொல்லிடுறேன் சார். ஜனவரின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 19/12 நான் ஆர்டர்ஸ் போடுறேன் சார். இங்கே வந்து இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிறாங்க சார். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு இங்கே சர்வ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனவரி 1st வீக் 31/12 இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. 1 ஜனவரியில் எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. விஏ வந்து சர்வ்டு காப்பி கொடுக்குறாங்க. ஒரு 7 நம்பர் வந்து 31/12 ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதர்ஸ் ஏன் ரிசீவ் பண்ணலன்னு கேட்கும்போது இல்லை சார் ரிசீவ் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. சரி ரிசீவ் பண்ணது போதும், அதன் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்பிளே பண்ணிட்டு அதே வில்லேஜை சேர்ந்து 2 பேர் விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து எல்லா வீட்லயும் நோட்டீஸ் ஓட்டுனாங்க. எல்லா வீட்லயும் அலோ பண்ணல, வீடுகள்ல அலோ பண்ணல, வீடுகள்ல ஒட்ட அலோ பண்ணல சொல்லிடுறேன். இது வந்து எப்பன்னா 19th டிசம்பர் நான் வந்து இந்த ஃபார்ம் 7 கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் 7 கொடுத்தா 15 டேஸ் எனக்கு டைம் இருக்கு. அந்த 15 டேஸ் டைம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 19th இல்லைங்களா? 19th பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி 2nd 3rd நான் எலெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்துடணும். நான் வரல. என்ன பண்ணுறேன்னா இவங்க 31st தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால 20th அப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 6 கொடுக்குறேன். ஃபார்ம் 6க்கு 1 வீக் டைம். ஃபார்ம் 6 என்னைக்கு கொடுத்து சொல்கிறேன். 20th அன்னைக்கு நான் வந்து என்ன 10 அதுக்கிடையில் 7-8 ஜனவரி இவங்க வந்து எனக்கு வந்து ஆர்பிடியில் ஒரு ரெஜிஸ்டர் தபால் கொடுக்குறாங்க. நான் அதை ரெஜிஸ்டர் தபாலை கன்சிடர் பண்ணிவிட்டு சரி ரைட்டு இவங்களுக்கு ஹவுஸ் சைட் கொடுக்கறதுக்கு ஐ வில் கன்சிடர், பட் லேண்ட் அசைன்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் கிடையாது, லேண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனுவை ஒரு அந்த வீடுன்னு கேட்குறத வந்து அக்செப்ட் பண்ணியும் நிலம்னு கேட்கறது வந்து ரெஃப்யூஸ் பண்ணியும் ஒரு ஆர்டர்ஸ் போடுறேன். என்னைக்குன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு ஆர்டர் போடுறேன். 11 to 19 கண்டினியூஸாக எங்களுக்கு லீவ் டேஸ் வந்துருக்கு. 11 to 19 9 நாள் தொடர் லீவ். 13ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் லோக்கல் ஹாலிடே, மற்ற நாட்கள் எல்லாமே வந்து லீவ் டேஸ் வரதுனால 20th அன்னைக்கு எகைன் நான் உங்களுக்கு என்ன போடுறேன், ஃபார்ம் 6 கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் 6 கொடுக்கும்போது ஃபார்ம் 6ம் அந்த ப்ரொசீடிங்ஸும் விஓட்ட கொடுத்து சர்வ் பண்ண சொல்கிறேன். சர்வ் பண்ணும்போது ஃபார்ம் 7 ரிசீவ் பண்ணவங்க கூட ஃபார்ம் 6 ரிசீவ் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டரையும் ரிசீவ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக என்ன பண்ணேன், 27th வந்து ஒரு ஃபர்தர் ஆர்டர் போடுறேன். அதை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு 27th வந்து நான் ஃபர்தர் ஆர்டர் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் 7 இந்த டேட்டில் கொடுத்தேன். 15 டேஸ் தான் டைம். நான் 1 month கழிச்சு தான். என்ன மீடியம்ல கொடுத்தீங்க? என்னங்க சார்? எந்த மீடியம்ல? த்ரூ எங்க அதுதான் சார் பிரச்சனை. இட் இஸ் நாட் a proper channel சார். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ப்ராப்பர் சேனல்ல எங்களுக்கு எங்க மெஷினரி தான். விஏஓ எங்க மெஷினரி தான் கொடுக்கிறது. ஒரு வாரம் கழிச்சு எங்க மெஷினரி தான். நீங்க நோட் சென்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட். நீங்க சொல்றது எல்லாமே பதில் மாதிரி. முதல்ல அங்க மிஸ்ரெப்ரசன்ட் ஆச்சு. நாங்க அங்க அப்பீர் ஆகல. அங்க மிஸ்ரெப்ரசன்ட் நீங்க என்ன பண்றீங்க? 87 பேருக்கு வந்து நாங்க போல. நீங்க இட் இஸ் நாட் அட் ஆல் a proper way. இப்போ நான் சிக்னேச்சர் பண்ணி வாங்கியிருக்கேன்னு உங்களால ஒரு இடத்துல காட்ட முடியுமா? டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன்னு ஒரு போட்டோ காட்ட முடியுமா? நீங்க உங்க உங்க அபிஷியலுடைய லோயர் கேடர்ல ஒருத்தர்ட்ட கொடுத்துட்டு அது எப்படி எங்க கிட்ட கொடுத்ததா நீங்க கிளைம் பண்ணுவீங்க? அந்த 20 லோயர் கேடர்ல நான் என்ன சொல்றேன் சார், இருங்க இப்போ இவ்வளவு அவசரம் எதுக்கு சார்? லோயர் கேடர் ஆபீசர் எங்க ஸ்டாஃப் கிட்ட நாங்க கொடுத்தா நீங்க சொல்றீங்க. அது எப்படி எங்க ஜனங்களுக்கு கொடுத்ததா எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க? சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. இதே இந்த வில்லேஜை சேர்ந்த இதே கிராமத்தை சேர்ந்த நபர்கள்
டிஸ்ப்ளே பண்ணதுக்கு விட்னஸ் சைன் பண்ணிருக்காங்களா வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு போட்டோஸோட சென்ட் பண்றேன். அதை காட்டுங்க சார். சார் அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ஊர்ல 150 வீடு இருக்குன்னா 150 வீடுக்கும் கொடுக்கணும். இங்க லேண்ட் இருக்குன்னா லேண்ட்ல 150 ஓனர் இருக்கானா 150க்கும் கொடுக்கணும். நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு இல்ல சொல்றேன், உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்றேன் சார். இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்றேன் சார் சொல்றது எனக்கு தெரியும் சார். இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்றேன். நீங்க வந்து எல்லாருக்கும் அவங்க ரிசீவ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் நீங்க கொடுக்கணும். இதுல எங்க சார் எவிடன்ஸ் இருக்கு? விஓ அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு அது ஏன் நான் என்ன கேக்குறேன், இன்னொரு 1 month டைம் எடுத்துக்கலாமே சார். நாங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். it is not at all proper communication. நீங்க வந்துட்டு கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். there was a misrepresentation and I know that. கலெக்டர் கொடுங்க சார். தண்ணி ஏவல and I know that எனக்கு அங்க நல்லா தெரியும். file the case. அவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணாங்க, they are even not ready to appear in person. அவங்க வீடியோ கால்ல இது எல்லாமே நான் தான் சொன்னேன். இதை நான் டிஸ்கஸ் பண்ணவே விரும்பல. நான் கேட்கறது மக்களுக்காக தான் அரசாங்கம் ஒரு அறுவடை பண்றதுக்கு நேரம் கொடுங்கன்ற ரெப்ரசன்டேஷன் சொன்னீங்கன்னா நீங்க கோர்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணா கோர்ட்ல கேஸ் பண்ணது நீங்க. நான் போடலைங்க, நாங்க போடலைங்க, மக்களும் போடலைங்க. அவங்களுக்கு அந்த பாருங்க ஒரு 10 பேருக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் வாங்கிட்டு போனாங்க. சரிங்களா, அவசரமா அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. I am not going to that. இப்ப நான் கேக்குறது அந்த அறுவடை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவு அவசரமா இங்க என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அறுவடை வரைக்கும் அன்னைக்கு பேசினது தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதா. எனக்கு என்ன ஏன் வர்க் நீங்க செய்ய விடுங்க, ஏன் வர்க் ஏன் செய்ய விட மாட்டீங்க? கொலை பண்றீங்களா? கொலை பண்றீங்களா? ultimately we are for நாங்களும் மக்களுக்காக தான் நிக்கிறோம், நீங்களும் மக்களுக்காக தான் நிக்கிறீங்க. அந்த மக்களுடைய கஷ்டத்தை பாருங்க. 3 தலைமுறையா அந்த முந்திரி மரத்தை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க இங்க வந்த கெடிலாத்துல இருந்து குடத்துல தண்ணி மட்டும் கொண்டு வந்து அவங்க இந்த இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு தெரியுது நாங்க லீஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம்னு சொல்லி. நாங்க கேக்குறது ஒரு 2 months அந்த அறுவடைக்கு டைம் கொடுக்கணும். அறுவடைக்கு டைம் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நோ, இந்த கோர்ட் உங்களை கம்பல் பண்ணல, உடனே பண்ண சொல்லல. The case has been dismissed. It is not mean that நீங்க உடனே பண்ணணும்னு இல்லை. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். நீங்க கன்சிடர் பண்ணுங்க, மக்களுக்காக கன்சிடர் பண்ணுங்க. மக்கள் உங்ககிட்ட ரெப்ரசன்ட் பண்றாங்க, நீங்க பண்ணுங்க. அறுவடை வரைக்கும் நீங்க பண்ணணும். சார் டிஸ்கஸ் பண்ண புதுசா ஒரு விஷயம் பேசணும், நம்ம அதை கன்சிடர் பண்ணல. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்லி நான் இன்பே பட்டா கொடுக்கணும்னு சொல்றேன். நீங்க தான் உங்க மக்கள் தான் வந்து கொடுக்க மாட்டாங்க பெட்டிஷனை. தாசில்தார் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. இல்ல தாசில்தாருக்கு ஆல்ரெடி மாற்று இடத்துக்கு கொடுத்துட்டாங்க. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்பதான் சொன்னாரு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் வித் ரிகார்ட் டு ஹவுசஸ். ஆனா நான் இது முந்திரி மரங்களை பொறுத்த வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலான்றது அவருடைய சொல்லிடுறேன். இப்ப எங்க ஸ்டாண்ட் என்னன்னா, ஒரு நிமிஷம் நீங்க சார் நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார், ஒரு விஷயம் கேளுங்க சார். வீடு மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க, நான் வேணாம் சொல்ல. ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் சார், வீடு மட்டுமே மக்களுடைய வாழ்வாதாரம். இந்த முந்திரி மரங்கள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவங்க நடுத்தருல நிக்கணும். சரி, அதுக்கு நீங்க அரசாங்கமா என்ன பதில் வச்சிருக்கீங்க? அதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா வீடு கொடுக்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்க சொல்றீங்க. சரிதான், நீங்க சொன்னதானே நான் நம்புறேன் கொடுப்பீங்க அப்படின்னு. வீடு கொடுக்க நான் மெஷர் பண்றதுக்கு 4 சர்வேயர் கூட்டு ஃபீல்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணாம வீடு கொடுக்க முடியாது சார். வீடு கொடுக்கறதுக்கு ஒரு சீலிங் இருக்கு. இவங்க பர்சன் எலிஜிபிளா இருந்தாலும் அந்த இடம் எலிஜிபிளான்னு பார்க்கணும். அந்த இடம் எலிஜிபிளா இருந்தாலும் அதுக்கான சீலிங் இருக்கு, லிமிட் சீலிங் இருக்கு. நான் மெஷர் பண்ணணும். 2 டைம் அங்க வந்து 2 அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆனா இல்லையான்னு கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. கேட்டுட்டு சொல்லுங்க. கரெக்ட். அப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ண விட்டாதான் உங்களுக்கு டைம் பின்ன நல்லா பட்டா கொடுக்கும். என்ன கொஸ்டின் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு விஷயம் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், முழுசா சொல்லிடுறேன். அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்க தெரியுங்களா? நாங்க 100 இயர்ஸா பட்டா கேட்கறோம், கொடுக்கல. நீ எப்படி 10 நாள் எனக்கு பட்டா கொடுக்க? ரெண்டாவது என்னன்னா எல்லாம் ஒருமே அது செகண்டரி மக்களுடைய எமோஷன் ரைட். அதை வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார். அதில் வந்து அவங்களுக்கு நான் கான்ட்ரவர்சியில் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. அவங்க சொன்ன விஷயம் நான் பண்றேன்னு சொல்லும் போது 100 வருஷமா கொடுக்கல, நீ எப்படி எனக்கு கொடுப்பேன்னு கேட்குறாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், என்ன மெஷர் பண்ண விடு, 10 நாள்ல நான் கொடுக்குறேன். நீ கோஆப்ரேட் பண்ணா நானும் ரெடி. நீ தான் வந்த உடனே ரெஃப்யூஸ், நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணும்போது ஃபுல்லி அக்ரி வித் யூ சார். பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ நீங்க 2 மாசம் டைம் கொடுங்க, யூ கேன் கெயின் கான்ஃபிடன்ஸ். நீங்க சொல்றீங்கல்ல சார், நான் ஹவுஸுக்கு போறேன், என்ன அலக்க விடல சொல்றேன்ல.
இல்ல சார் அளக்க விடல சொல்றீங்கல்ல, இப்ப அவங்க 2 மாசம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் இறங்கி வரணும் சார். நீங்க அபிஷியல் ஆட்டிடியூட்ல இருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் 2 மாசம் அறுவடைக்கு டைம் கேக்குறாங்க. சரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்ப என்ன சொன்னீங்க? நீங்க ரிட்டனா கொடுங்க, யாருமே ரிட்டனா கொடுக்க மாட்டாங்க. நாங்க எவிக்ட் பண்ணி இப்ப கொடுக்க சொல்றேன் சார். அது போய் இவங்க தான் உங்ககிட்ட ப்ரோபோஸ் பண்ணாங்க. நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் இல்ல வாட் வாஸ் யுவர் உங்க மோட் ஆஃப் யாரு பண்ணாங்க அப்படின்றதே விஷயம் இல்ல சார். நான் பேசிட்டு இருந்தேன். யாரு கொடுத்தாலுமே அது விஷயம் இல்ல. நடுவுல யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணாங்க. யாரோ எவரோ அது எனக்கு தெரியும். பப்ளிக் சார் நீங்க வந்தாலும் சார் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார், இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கொடுக்க வேணாம்னு சொன்னா இல்ல இல்ல உங்க சொன்ன பாயிண்ட்க்கு நான் வரேன் சார். சார் பாயிண்ட்க்கு நான் வரேன் சார். நீங்க தான் சார் மக்கள் நம்ம எங்களை விட உங்களுக்கு தான் சார் மக்கள் அதிகமா இருக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து சார் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க, நீங்க ஏதோ இல்ல நீங்க ஏதோ வேற நாட்டு அதிகாரிகள் மாதிரி அப்படி எல்லாம் நான் பேசலையே. இவங்களுக்காக தான் சார் நீங்க இருக்கீங்க. நாங்க வந்து இவங்களுக்காக தான் சார் நீங்க இருக்கீங்க. கேட்டோம். என்ன கேட்டோம்? ஒரு 3 மந்த் கொடுங்க, நாங்க பயிர் எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் சார்? இருங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி சார் இதுக்கு நீங்க பதில் சொன்னா அதுக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை நீங்க செஞ்சீங்களா? 3 மந்த் கழிச்சு என்ன பண்ண போறோம் என்ன சொன்னாரு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? அப்ப என்ன சொன்னாரு சொல்லுங்க. 3 மந்த் நான் உங்கள்ட்ட டைம் கேட்டேன். நான் என்ன சொன்னேன்? அதுக்கு என்ன சொன்னீங்க? 3 மந்த் கழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லுங்க. இல்ல மாதிரி ரைட்டிங்ல கமிட் பண்ணுவீங்க. இருங்க சார் கிருஷ்ணமூர்த்தி சார் ரைட்டிங்ல கமிட் பண்ணுவீங்களா? ரைட்டிங்ல கமிட் பண்ணுவீங்களா? சொல்லட்டும். நீங்க 3 months டைம் கேக்குறீங்க. ரைட்டிங்ல நான் கமிட் பண்ணோம்னா நான் வந்து டிசிஷன் மேக்கிங் கிடையாது. எனக்கு மேல சுப்பீரியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்கள்ட்ட சிச்சுவேஷனை நான் கொண்டு போய் சேர்க்கலாம். நீ ரைட்டிங்ல கமிட் பண்ணீங்கன்னா நான் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு வேலிட் பாயிண்டா இருக்கும். கொடுங்கன்னு நான் கேட்டேன். என்னைக்கு 29th அன்னைக்கு உங்களுக்கு கேட்டேன். கொடுத்தாங்களா சார்? நான் என்ன சொல்றேன்? கொடுத்தாங்களா? கொடுக்கல. அண்ணா நான் முழுசா சொல்லிடுறேன் சார். முழுசா சொல்லிடுறேன். இல்ல அது 3 மாசம் சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்ன 3 நாள் நான் டைம் கேட்டேன் அதை சொல்றதுக்கு. 3 மாசம் கழிச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்றதுக்கு 3 நாள் டைம் கேட்டேன். அதை ரிட்டர்ன்ல வச்சு கொடுங்க. நாங்க அந்த 3 நாளே ரிட்டர்ன்ல கொடுங்க. இல்ல 3 நாள் ரிட்டர்ன் கேக்குறீங்க. அன்னைக்கு தான் ரிட்டர்ன் சொன்னேன். 2 நாள் ரிட்டர்ன் ரொம்ப சிம்பிள் சார். இது காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். கரெக்ட்டா மேடம் சொல்ல கரெக்ட்டா. 2 நாள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஓகேன்னு வந்தோம். மணி டைம் தாசா பேசும்போது 2 நாள் நாங்க பதில் ஏமா தள்ளிடுறீங்க? மணி ஃப்ரெண்ட் வா மணி. அவர்ட்ட more than 2 hours டைம் கொடுத்தேன். நான் உடனே போய் நான் எவிக் பண்ணல. more than 2 hours அவர்ட்ட நான் கொடுக்கவே இல்ல. ரிட்டர்ன்ல நீங்க கேட்டீங்க. அதுக்குள்ள சார் நான் என்ன சொல்றேன்? இப்ப ரிட்டர்ன்ல கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே. நீங்க 2 மாசம் நிப்பாட்டுங்க சார். இப்ப ரிட்டர்ன்ல கொடுக்குறதுக்கு நான் சொல்ல முடியாது. அன்னைக்கு நடந்தது ரிசீவ் பண்ணீங்க. அன்னைக்கு நடந்தது உங்க வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப ரிட்டர்ன்ல கொடுக்குறோம். 2 மாசம் நிப்பாட்டுங்க. அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணுங்க நினைக்கிறேன் சார். டேட் கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஓகே 21 19 சம்திங் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியல சார். ஓகே அந்த டேட்ல நான் வந்து என்ன பண்றேன் இவங்கள்ட்ட சொல்றேன். அப்ப இந்த வில்லேஜ் பீப்புள் என்ன சொன்னாங்க? ஒரு 2 days in டைம் கொடுங்க. நாங்க எங்க லோக்கல்ல வந்து ஒரு பஞ்சாயத்தா பேசுவோம். ஓகே மக்களுடைய எல்லாருடைய கன்சல்ட்டையும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுங்க. எதுக்காக பட்டா உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். அதுக்கு சார் நான் என்ன சொல்றேன் சார், நீங்க பட்டாவுக்கு லேண்ட் பட்டாவுக்கு சர்வே பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க சார். மனைக்கு மட்டும் பண்ணுவாங்க, மனைக்கு பண்ணுவாங்க சார். உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க சார். ஆனா நீங்க ஏதாவது உங்க சைடுல இருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கணும் சார். அட்லீஸ்ட் கிவ் 2 months. அதனால நான் வந்துட்டு அந்த அறுவடை பண்ணிக்கிட்டோம். அந்த முந்திரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட்டோம். அப்புறமா கூட நீங்க உங்களுடைய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் நாங்க மாறல. அன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா அன்னைக்கு இவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற ஒரு இது வந்தது. நீங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. ஓகே ஐ அக்ரி வித் யூ. பட் கொஞ்சம் மக்களுக்கு யோசிங்க. மக்களுக்கு தான் சார் நாங்களும் வேலை பார்க்குறோம். நீங்களும் மக்களுக்காக தான் இங்க பேசிட்டு இருக்கீங்க. நல்ல மாறுபட்ட கருத்தை நான் சொல்லல. எங்களோட ஒர்க்கை செய்ய விடுங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணி பாத்தீங்க? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்டேட்மென்ட் ஒரு ஸ்டேட் லீடர் பேசிட்டு இருக்கான்ற பொறுப்போடு மதிப்போட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வேர்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல பிகினிங்ல இருந்து தப்பு தப்பா பேசிட்டு
ஒரு நிமிஷம் இருங்க சார். இவ்ளோ பேர் நான் 2 பேர் வாங்க பேசுறதுக்கு எல்லாரையும் இவங்க ஒரு நிமிஷம் இருங்க. பேச்சுவார்த்தை வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க சார். கிரவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்.